இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பல்லடம் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தோட்டம் முழுவதையும் சல்லடை போட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தடயங்கள் ஏதாவது சிக்குமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் அந்த தோட்டம் முழுவதையும் சோதனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த நோக்கத்திற்காக கொலை நடந்தது என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. பல்லடம் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அந்த தோட்டம் முழுவதையும் சல்லடை போட்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தடயங்கள் ஏதாவது சிக்குமா என்ற கோணத்திலும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வீடு அமைந்துள்ள தோட்டம் முழுவதையும் போலீசார் சல்லடை போட்டு தேடி வருகின்றனர். எந்த நோக்கத்திற்காக கொலை நடந்தது என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தேவலை கவுண்டன்புதூர் இந்த கிராமத்தில் காலையில் பார்த்தப்போ இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் அவங்க இறந்துருக்காங்க. இதை காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்து நமக்கு தகவல் சொன்னாங்க. இது பார்த்ததில் ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வெளியே இருக்காரு. ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார், காலையில் கொஞ்சம் உயிரோட தான் இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டாரு. அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை. அதுக்கு என்ன போயிருக்குன்றது இப்போ செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு 4-5 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. 4-5 டீம் 4-5 விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா, வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா இப்படின்னு பார்க்குறாங்க. சைபர் கிரைமுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ண ஒரு டீம் இருக்குது. இது எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எம்ஓ கிரிமினல் செக், லாட் செக், வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது. கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சோம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிதான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. விசாரணையில தெரிய வரும். தொடர்ந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா 20 நாளாவே தொடர்ந்து திருட்டு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 4 லட்சம் மதிப்பான விவசாய பொருள் திருட்டு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன்ல. எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு இல்லை. ஒரு காவல் நிலையத்தில் கொடுக்குற மனு மேல எல்லாமே ப்ராப்பராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம உடனே சில சமயம் குற்றவாளிகள் கிடைக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ கடந்த கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் நிறையவே நம்ம ரோந்து பணியில் போகிறோம். அது எங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரி வீக் கொடுக்குறாங்க. டிஜி கொடுக்குறாங்க, ஏடிஜிபி கொடுக்குறாங்க. வார கடைசி நாட்களில் இல்லை இந்த மாதிரி டார்க் நைட் பீரியடில் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் மார்ச் பண்ணுறோம். நிறைய ஆஃபீஸர்ஸும் மூவ் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம பிடிச்சிடலாம். இப்போ விசாரணை நடக்குது இல்லையா, விசாரணை நடக்கணும். இப்ப ஒரு குறைந்தபட்சம் சொத்து காணாம போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் இப்ப வரைக்கும் சொல்றாங்க. நிச்சயமா அதுக்கான கொலையா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற ஆங்கிள் ஆனா நாங்க பாக்குறோம். மற்ற வேற ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதை முதல்ல பார்த்தவர் அந்த ஒரு பார்பர் தான் காலையில் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போதே மணி 6 மணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணி வாக்கில் நடந்திருக்கலாம். அடிஷனல் பீட்ஸ் தான், அடிஷனல் பீட்ஸ் மார்ச் பண்ணுறோம். கிரைம் ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். கிரைம் பீட்ஸும் போகிறாங்க. அப்படி பண்ணி தான் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். பல்லடம் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது அந்த தோட்டம் முழுவதும் போலீசார் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என்று தேடி வருகின்றனர். காவல்துறையினர் தரப்பிலிருந்து விசாரணையின் நிலை குறித்தும் அவர்கள் விளக்கியுள்ள காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.